அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா physician, Lotus Women Care Hospital, India's first exclusive Siddha hospital only for women, Shaibaba Colony, Coimbatore, KK நகர், சென்னை. இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு பல்கி யூட்ரஸ், கருப்பை வீக்கம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பொழுது அன்றாடம் நம்மளுடைய உணவு முறை எப்படி இருக்கணும், என்னெல்லாம் உணவுல சேர்த்துக்கிட்டா இந்த கருப்பை வீக்கத்தை நம்மளால குறைக்க முடியும், என்னெல்லாம் சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பல்கி யூட்ரஸ், கருப்பை வீக்கம் அப்படிங்கிறது நமக்கு இருக்காங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை பீரியட்ஸுக்கு முன்னாடி மார்பு ரொம்ப கனமாக இருக்குது, ரொம்ப வலிக்குது, தொடை ரொம்ப வலியாக இருக்குது, இடுப்பு வலி அதிகமாக இருக்குது, அடி வயிறு ரொம்ப கனமாக இருக்குது, நிறைய மூட் ஸ்விங்ஸ் வருது, திடீர்னு நிறைய கோபம் வருது, பீரியட்ஸ் ரொம்ப நாளைக்கு ஃப்ளோ இருக்கிற மாதிரி இருக்குது, கட்டி கட்டியாக போகிற மாதிரி இருக்கு, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு கருப்பை வீக்கம் இருக்குது, பல்கி யூட்ரஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை குறைக்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம்? டெய்லி உங்களால் முடிஞ்சப்ப எல்லாம் சன்ன லவங்க பட்டை இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 சிட்டிகை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 1/4 லெமன் மட்டும் அதில் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கருப்பட்டி போட்டு எடுத்துக்கோங்களேன். கொஞ்சம் ஆறின பிறகு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கருப்பட்டியோ அல்லது ஹனியோ போட்டு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சினமால்டிஹைடுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, உங்களுடைய கருப்பை வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ரெகுலராக எடுக்கும் பொழுது திரும்ப இந்த வீக்கம் வரதை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், ஹார்மோன் மாத்திரைகள் இல்லாமல். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே கருப்பை வீக்கத்தை குறைக்கணும்னா அதிகமாக சேர்த்திக்க வேண்டிய ஒரு சுவை கசப்பு சுவை. நார்மலாக க்ரீன் டீ இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு 1 கப் இல்லைன்னா 2 கப் வீதம் எடுத்துக்கலாம். ஒன்று, க்ரீன் டீயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்குது. ஸோ கருப்பை வீக்கம் வந்துருச்சுனாலே கருப்பையை அகற்றணும், காரணம் பின்னாடி அது கேன்சராக மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்மக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி பயத்தை எல்லாம் போக்குறதுக்காக வேண்டியே நம்ம ஒரு நாளைக்கு 2 டம்ளர் க்ரீன் டீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆக்சிஜனேட்டர் தன்மை கருப்பை வீக்கத்தை குறைக்கக்கூடியதாகவும் பின்னாளில் அது வேற எந்த மாதிரியான பிரச்சனையாக உருவெடுக்காம இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா, அந்த கருப்பை வீக்கம் இருக்கும் பொழுது நம்மள அறியாம ஒரு வலி இருக்கும். பீரியட்ஸ் வரும்பொழுதும் சரி, பீரியட்ஸுக்கு முன்னாடியும் சரி, நம்ம அடி வயிற்றுல ஒரு வலி இருக்கும். அதுக்கு காரணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளாக இருக்கலாம். ஸோ அந்த காரணத்துக்காக என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டிட்டு 2 சிட்டிகை மஞ்சத்தூளும் 2 சிட்டிகை மிளகுத்தூளும் போட்டு ஒரு டீ மாதிரி எடுக்க சொல்லியிருக்கேன். கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கலாம். இது கருப்பை பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை நோய் தொற்று கிருமிகளையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது டெய்லி எடுக்கணுமானா தேவையில்லை. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் டைம் கிடைக்கும் பொழுது நம்ம இந்த டீயை மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நோய் தொற்று கிருமியும் போகும், வீக்கமும் குறையிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, நிறைய கீரைகள், வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கீரைகள் அதிகமாக சேர்த்துக்கணும். நார்ச்சத்தை அதிகமாக சாப்பிட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற ஹார்மோன் கழிவுகள்னா என்ன, நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ஹார்மோன் கூடுதலாக இருந்தால் அது ஹார்மோன் கழிவு தான். ஸோ அதை எல்லாமே வெளியேற்றக்கூடிய தன்மை கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் சத்துக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம பெயினையும் குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். மோஷன் போகும்பொழுது வலிக்குது, யூரின் போகும்பொழுது வலிக்குதுங்கிறது கர்ப்பப்பை வீக்கம் இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். அதெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோம்னா, இன்னைக்கு நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் ஷாப்ல பிரேசில் நட் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய செலீனியம் சத்து ஒன்று TSH ஹார்மோன், தைராய்டு ஹார்மோனை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கு. கருப்பை வீக்கம் அதிகமாக இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா லியூட்டினைசிங் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய LH ஹார்மோனுடைய அளவு மாறுபட்டு இருக்கும். இந்த 2 ஹார்மோனையும் சீர்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த பிரேசில் நட். ஸோ டெய்லி காலையில் 1லேருந்து 2 கொட்டை வீதம் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கருப்பை வீக்கம் நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னெல்லாம் சேர்த்திக்கணும்னு நம்ம கேட்டோம் இல்லையா, என்னெல்லாம் சேர்த்திக்க கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் காய்கறிகளையும் சரி, பழங்களையும் சரி,
அதை சமைக்கும் பொழுது அதை சாப்பிடும் பொழுதும் சில நடைமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த காய்கறிகளையும் பழங்களையும் நல்ல வெந்நீரில் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கல்லுப்பு போட்டு அந்த காய்கறிகளையும் பழங்களையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடவோ சமைக்கவோ செய்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்னைக்கு பல்கி யூட்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா அப்படின்னு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அதுலேருந்து ஏடிபியா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அடுத்து அது கேன்சர் செல்களாக மாறிடும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஒவ்வொரு மருத்துவ உலகத்தினரும் ஒவ்வொரு மருத்துவர்களும் பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம உணவு முறை வழிவகுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸ், அதில் இருக்க பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் போக்குறதுக்காக வேண்டி இந்த முறையை நம்ம வீட்டிலேயே கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் பின்னால் இதை பற்றின பயம் நமக்கு தேவை கிடையாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ், அது வாட்டர் பாட்டில்லேருந்து டிஃபன் பாக்ஸ்லேருந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரிங் கண்டெய்னர்ஸ்லேருந்து எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்கும் பொழுது அதுவே ஜீனோ ஈஸ்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கருப்பை வீக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், உதாரணத்துக்கு காளான் வகைகளாக இருக்கலாம், கத்திரிக்காய் மாதிரியான விஷயங்கள், முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட விஷயங்களாக இருக்கும் பொழுது அது நம்ம ஹார்மோன் மாற்றத்தை அதிகரித்து நம்ம கருப்பை வீக்கத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ கருப்பை வீக்கம் இருந்ததுன்னா, பல்கி யூட்ரஸ் இருந்ததுன்னா உங்களுடைய உணவு முறை டெய்லி எப்படி இருக்கணும், எதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.